அரங்கன் கோவிலுக்கு எதிரில ஒரு பணியார கடை ஒன்று இருக்கு. அவர் நம்ம ஹீரோ ஸ்ரீ ஹரிதாஸோட பங்காளி வீடு. அண்ணா, அடுத்த வாரம் பண்டிகை. அதனால அடுத்த வாரத்துக்கும் தேவையான பட்டை வாங்கிக்க. வரதப்பண்ணா, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி வாங்கிக்கிங்க. பண்டிகை முடிஞ்சு வரப்போ புது தறிக்காரங்க இருந்தா கூட்டுவாங்க. வரதப்பன் தன் பங்காளியான ஹரிதாஸ் கிட்ட தான் ரொம்ப நாளா தறிக்காரரா இருக்காரு. வரதப்பனுக்கும் செல்விக்கும் திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னும் பிள்ளை பேர் இல்ல. அதனால அவங்க 2 பேரும் வேண்டுதல் வச்சு அரங்கன் கோயிலோட வாசலை கூட்டுறது, தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, விளக்கு வைக்கிறதுன்னு ஒரு சேவையை பண்ணிட்டு வராங்க. அப்பா அரங்கநாதா, நீதாம்பா கருணை காட்டணும். ஹரிதாஸ்னா, கோயில் இப்படியே இருக்கிறது நல்லா இல்ல. இது நெசவாளர்களோட ஊர். அதனால இந்த ஊர்ல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான பழக்கம் இருக்கு. யாராவது இறைவனுக்காக ஆடை காணிக்கை கொடுக்கணும்னா அவங்க கொண்டு வர்ற ஆடையை ஒரு தனி பல்லக்குல வச்சு கோயிலையே சுத்தி வந்து அதுக்கப்புறம் தான் இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா இதுல கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம், இத்தனை நாளா இந்த மரியாதை உள்ளூர்ல இருக்கிற யாருக்கும் கிடைக்கல. இந்த பழக்கம் இந்த கோயில்ல மட்டும்தான் இருக்கு. மீதமுள்ள அந்த 5 கோயில்கள்ல இப்படி ஒரு பழக்கம் இல்ல. சுவாமி, நடக்கிற கலவரத்தை பார்த்தா ஒன்னும் சரியா படல. அதனால நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி பண்றதுதான் சரியா இருக்கும். போற போக்க பார்த்தா கோயில பூட்டிடுவாங்க போல இருக்கு. கலவரத்துல கோயில பூட்டி அதோட சாவிய வரதப்பனோட தாத்தா கிட்ட கொடுத்துட்டாங்க. பங்காளிங்க போட்ட சண்டையில நித்திய பூஜை நிக்க கூடாதுன்னு ஹரிதாஸோட முன்னோர்கள் சாமியோட சாநித்தியத்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. எப்போ ஹரிதாஸோட பங்காளிங்க ஒண்ணு கூடுனாலும் கோயில திறக்கணும்னு தான் பேசிக்குவாங்க. வருஷங்கள் பல ஓடி போச்சு. பசங்க மனசுல கோயில திறக்கணும், சவுண்டமா பண்டிகை போடணும்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணாலும் வீட்டுக்கு வந்தா திரும்பி போறப்போ எல்லாரும் கோயில் வாசல்ல போய் பார்த்துட்டு தான் பஸ் ஏறுவாங்க. ஹரிதாஸின் ஊர் நண்பரான மல்லிசெட்டி சென்னையில் ஐடி கம்பெனி வேலையை விட்டுவிட்டு அங்கிருந்த ப்ராப்பர்ட்டியை விற்றுவிட்டு தன் சொந்த ஊரான நெசவாளர் பட்டினத்துக்கு பக்கத்து ஊரான ராஜபுரத்தில் பிரம்மாண்ட டெக்ஸ்டைல் ஷாப் ஒன்றை தொடங்கினான். அண்ணா, இந்த ஐடி வேலை ரொம்ப பிரஷரா இருக்கு. கொஞ்சம் சேவிங்ஸ் வச்சிருக்க, எனக்கு சொந்த வேலை வச்சு கொடுங்க. வேலையெல்லாம் இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடணும். சீக்கிரம். சரிங்க சார். உதயா, உன்னோட கடை இன்னும் டூடேஸ்ல ரெடி ஆயிடும். நீ எப்போ வரேன்னு சொல்லு. இன்விடேஷன் கார்டு ரெடி பண்ணணும். என்ன கார்த்தி, திடீர்னு கால் பண்ணிருக்க? நாம முன்னையே பேசின மாதிரி ஆபீஸ் ரெடி பண்ணுங்கண்ணா. நானும் ஊருக்கே வந்துடுறேன்.